எல்லா ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் ரிட்டையர்மெண்ட் வந்தாச்சு. எஸ், ஸ்டெப்ஸ்டோன் ஆலம், வெஸ்டர்ன் காட்ஸ், பொள்ளாச்சி நியர் கோவை. 20 plus luxurious amenities, lowest maintenance cost, rupees 37 lakh. இப்படி பசங்க இருக்காங்க அப்படின்னு அப்படிதாங்க நம்ம நம்பக்கூடாது. இவன் பார்த்தீங்கன்னா 1ஆம் நம்பர் ஃப்ராடு. இவனை பற்றி யூடியூப்ல நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் இது எவ்வளோ பெரிய ஃப்ராடுன்னு. இவன் யார் தெரியுமா? சின்ன மருமகள் சீரியல் ஹீரோயின் இருக்கால ஸ்வேதா, அவளோட புருஷன் தான் இவன். 10 நாள் எங்க கூட தான் இருக்கான். அந்த 10 நாள்ல திருப்பி வித்துட்டு உமன்ஸ் டேக்கு அப்படின்னு நிறைய பெண்களுக்கு வந்து நான் ப்ரொமோஷன் பண்ணேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன்னு வந்து அந்த காசை கொடுக்குறான். எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு. பாப்பா அவன் முதல் அவன் தைரியம் தான் ஏன் மூஞ்சிலே முடிக்க மாட்டேங்கிறான். பாப்பா கேஸ் கொடுத்துருக்கேன், வர மாட்டேங்கிறான், வக்கீல வச்சு பண்றான். அதுக்கு அவங்க அம்மா அவ்வளவு சப்போர்ட், அவங்க பாட்டி அவ்வளவு சப்போர்ட். அதெல்லாம் எனக்கு தெரியாது. இவங்கதான் அவ்வளவு சப்போர்ட். அவங்க அம்மாவும் பாட்டி இப்ப சென்னையில தான் இருக்கிறாங்க. அப்படியா? இல்ல இங்கதானே சேலம் தானே இருக்கிறாங்க. இல்ல சேலத்துல தானே இருந்தாங்க. நான் வந்தேனே வீட்டுக்கு வந்து பிரச்சனை பண்ணனே. பூ மார்க்கெட்டுக்கு பின்னாடி வந்தீங்களா? ஆமா. அவனால இங்க எங்களை குடும்பத்துக்கு மட்டும் இல்ல, குடும்பத்துக்கு ஒரு 5-6 லட்சம் லாஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஐயோ. எங்க அப்பா பேர்ல தனியா கூட்டிட்டு போய் போன் வாங்குவான், எங்க அம்மா பேர்ல தனியா. அவங்க எல்லாம் படிக்காதவங்க, ஓரளவுக்கு தான் படிச்சவங்க. அப்பா பற்ற வேலை செய்யறவரு. சீரியல் அப்படின்னு பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்கும் வந்து ஞாபகம் வருது முதல்ல சன் டிவி தான். சன் டிவியில் என்னென்ன சீரியல் போகுதுன்னா அம்மாக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதை போட்டு விட்டால் வேலையெல்லாம் பார்ப்பாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக சீரியலுக்குள்ளே விஜய் டிவி வந்துச்சு. இப்போ விஜய் டிவியில் வரக்கூடிய எல்லா சீரியலுமே அது வந்து வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாக்கள் இல்லைனா வந்து ஆன்டிஸ் தவிர்த்து யங்ஸ்டர்ஸே இப்போ வந்து பார்க்க தொடங்கியிருக்காங்க. கொஞ்சம் சீரியஸாக போகுது, கொஞ்சம் ரொமான்டிக் அதெல்லாம் சேர்ந்து போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதத்தில் நிறைய சீரியல் சொல்லலாம். அதில் ஒரு சீரியல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன மருமகள் அப்படின்ற ஒரு சீரியல் தான். ஸோ அது வந்து ரொமான்டிக்காக இருக்கட்டும், இல்லைனா காமெடி பேஸ் பண்ணி போகிறதா இருக்கட்டும், இது எல்லாமே எல்லாருக்குமே பிடிக்கும். இதில் தான் இப்போ ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரமே உண்டாயிருக்கு. குடும்ப பிரச்சனை, குடும்ப கலவரம்னு சொல்லலாம். சீரியலில் எப்படி வருமோ அதே மாதிரி ரியல் லைஃப்லேயே வந்திருக்கு. அதில் நடிச்சிருக்கக்கூடிய ஹீரோயினாக நடிக்கக்கூடிய சின்ன மருமகள் ஸ்வேதா அப்படின்றது அவங்களோட ரியல் நேம். ஸோ அவங்கள சார்ந்து தான் இந்த ஒரு பிரச்சனை எல்லாமே வந்துட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச தாமரை அவங்க வந்து அந்த சீரியலில் ஸ்வேதாக்கு அம்மாவாக நடிச்சிருப்பாங்க. ரொம்பவே க்ளோஸ் இவங்க 2 பேரும். தாமரை இப்போ ரீசெண்டாக வந்து ஒரு வீடியோ அவங்களோட இன்ஸ்டாவில் போட்டிருந்தாங்க. ஒருத்தரோட ஆதி அப்படின்னு சொல்கிறவரோட வீடியோ போட்டு இவங்க வந்து ஹெல்ப் பண்ணுறதா நல்லா இருக்குல்ல, ஆனால் இவர் மிகப்பெரிய ஃப்ராடு, என்கிட்டருந்து வந்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டு ஹெல்ப்பாக கேட்டு அதை வந்து அடமானம் வச்சு கடைசியில் அதை வந்து விற்றுட்டே போயிட்டாரு. 3 சவர நகை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 1 சவரனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு மேலே போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது 3 சவர நகை அப்படின்னும் போது எப்படி இருக்குன்னா இவ்வளோ பெருசாக எப்படிம்மா ஏமாந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நூலாக பிடிச்சி போகும்போது தான் மிகப்பெரிய ஒரு கதையாக வந்துட்டுருக்கு. மார்ச் மாதத்தில் மார்ச் 18 அன்னைக்கு வந்து ஆதி அப்படின்னு சொல்லக்கூடிய அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவரோட இன்ஸ்டாலேயே ஆதி ஸ்வேதா அப்படின்னு தான் வச்சுருக்காரு. ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்ட் போட்டிருந்தாரு. நான் வந்து ஸ்வேதா அவர்களோட கணவர் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் யூடியூப் சேனல்ஸில். அதுக்கப்புறமா வந்து ஸ்வேதா அவங்களோட இன்ஸ்டாவில் வந்து போட்டிருக்காங்க, இவர் எனக்கு யாருன்னே தெரியாத ஒருத்தர் வந்து நான் அவரோட மனைவி, அவர் தான் எனக்கு கணவர்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு இன்ஸ்டாவில் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இன்னுமே இந்த ஆதி அப்படின்றவரோட இன்டர்வியூ வந்து நிறைய வந்துட்டே இருக்குது. அதில் அவர் குறிப்பிட்டிருந்தார், அவங்க வந்து என்னை யாருன்னே தெரியாத சொன்னாங்க, ஆனால் எனக்கு வந்து நோட்டீஸில் அனுப்பியிருக்காங்க வக்கீல் மூலமாக. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விவாகரத்து நோட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு தான் நமக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வி வருது, தெரியாதுன்னு சொன்ன நீங்கள் எப்படி அவருக்கு வந்து விவாகரத்து நோட்டீஸ் அனுப்ப முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் அதுக்கப்புறமா இந்த ஆதி அவர் வந்து அதிகமாக போட தொடங்கிட்டார். என்ன அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேரும் ஒன்றா இருக்கிற ரீல்ஸு, ஃபோட்டோஸு, 2 பேரும் கிஃப்ட் பண்ணிக்கிட்டது, கோவிலுக்கு போனதுன்னு சொல்லிட்டு ஒரு இமேஜாக வந்துகிட்டே இருக்குது. சரி ஓகே, இவங்களுக்குள்ளே ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு. அந்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல இடத்துக்கு போயிடுச்சு, அந்த சீரியல் பயங்கரமாக போகுது, விஜய் டிவிலே அவார்டெலாம் கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கப்புறமா இந்த ஒரு பிரச்சனை வந்திருக்கே, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஆதி அவரோட இன்டர்வியூ எல்லாமே பார்க்க தொடங்கணும். சரி என்னதான் சொல்கிறாரு, இவ்வளோ காதலோடு இருக்கிற வந்து எமோஷனலாக ஏதாச்சும் சொல்லியிருக்கோம் இல்லையா, என்ன பிரச்சனை பிரிஞ்சு போயிட்டாங்க, ஏதாச்சும் மனஸ்தாபமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா
எவ்வளோ டீட்டெயிலாக கேட்டாலும் அவர் சொல்கிற ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, இல்லை அவள் வந்து சில விஷயங்களுக்காக என் மேலே வந்து கோபமாக இருக்க வாய்ப்பு இருக்குது, ஸோ அதனால் வந்து நான் அதை ஒரு விஷயமா பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். சரி, இப்போ அவங்க எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க இப்போ இவங்க கூட இல்லை. அவங்க இப்போ வந்து நான் என்னோட பேரண்ட்ஸ் வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் வீட்டுக்கே போயிட்டாங்க. ஏன் அப்படி போனாங்கன்னு கேட்கும்போது தான் வருது, இவங்க 2 பேருமே வந்து வீட்டை எதிர்த்து திருமணம் செஞ்சுக்கிட்டவங்க. ஸோ காதல் திருமணமாக வந்துச்சு. சரி, ஓகே, அதுக்கப்புறம் நல்லா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது தெரியுது ஹாப்பி கப்பலாக தான் இருந்துட்டு இருக்காங்க. இப்போ ஏன் பிரிஞ்சு போனாங்க, ஏதாச்சும் காரணம் தெரியுமா, ஏதாச்சும் சொல்லியிருப்பாங்கல்ல அப்படின்னு கேட்டால், இல்லை காரணமாக அவள் எதுவுமே சொல்லலை, ஆனால் அவள் ஏதாச்சும் இந்த காரணங்களுக்காக என்னை விட்டு பிரிஞ்சு போயிருப்பா அப்படின்றதுக்காக நான் அது ஒரு லிஸ்ட்டாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் போட்டு அதை ஒன்றா செஞ்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இங்கே நம்மளுக்கு ஒரு கேள்வி வருது, ஏன்பா ஏதாச்சும் ஒரு கப்பலுக்குள்ளே பிரச்சனை வருதுன்னா நீ இதை பண்ணிட்ட அதை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிடுவாங்க, தெரிஞ்சிடும். அவர் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, நான் அவங்க கூட வந்து அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால என்னை விட்டு அவங்க போயிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறவங்களுக்கு என்ன நம்புற மாதிரியே இருக்குது அப்படின்ற ஒரு கேள்வி தான் வருது. எவ்வளோ துருவி கேட்டார். அவர் சொல்கிறது என்னன்னா, இல்லை நான் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதனால தான் அவர் என்னை விட்டு போயிட்டா, ஸோ அதனால் இந்த காரணங்களாக இருக்கலாம் அப்படின்றதுக்காக நான் அதெல்லாம் பண்ணிட்டு வரேன். இன்டர்வியூ வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அவரே கொடுக்குறதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஃபோட்டோஸ் வீடியோஸ் போடுறது, அவளுக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறது, அவங்கள வந்து ட்ராயிங்காக வரைகிறது அப்படின்னு சொல்லிட்டு சரி தினமும் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, அவங்களுக்குள்ளே எப்படி ஒருத்தர் லவ் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி அது ஒரு விதத்தில் அவர் பண்ணிகிட்டு இருக்காரு போல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதோடு விட்டாச்சு. இதுக்கப்புறமா தான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளுக்கு முன்னாடி தாமரை அவர்கள் இன்ஸ்டாவில் வீடியோ போட்டிருக்காங்க. அவர் ஆதி அவர்கள் வந்து போயிட்டு நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறது, அதை போட்டுட்டு இதை வந்து நீங்கள் நம்புறீங்களா, இது வந்து பெரிய ஃப்ராடு, இந்த பையன் என்கிட்ட வந்து 3 சவர நகையை வந்து வாங்கிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா தான் நிறைய வீடியோஸ் அவங்க வந்து சேனலுக்கெல்லாம் பேசியிருந்தாங்க, நியூஸ் சேனல்லாம் பேசியிருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது தான் தெரியுது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையாகி, ஸ்வேதா ஆதிக்குள்ள பிரச்சனையாகி, அதுக்கப்புறமா இவங்க வந்து அந்த ஆதி அவங்க வந்து தாமரை கிட்ட வந்துருந்தாங்க. சரி, எப்படி இவங்க 2 பேரும் க்ளோஸ் ஆனாங்க, ஸ்வேதாவும் தாமரை வந்து ஒரே சீரியலில் நடிக்கிறாங்க. ஸ்வேதாவும் ஆதியும் ஒன்றா வந்து போகிறது, ஷூட்டிங் ஸ்பாட்லாம் ஒன்றா இருக்கிறது, அதெல்லாம் இருக்கவே சரி ஓகே, நம்மளோட கூட நடிக்கிற பிள்ளை தானே, ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் இல்லையா. இப்போ எப்படி வந்து ஆஃபீஸில் ஃப்ரெண்ட் இருப்பாங்களோ அந்த மாதிரி அவங்க சீரியல் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எல்லாருமே. ஸோ அந்த மாதிரி ஒன்றா சேர்ந்து அவங்க வெளியில் போகிறது. இதில் தாமரை அவங்களே என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து எனக்கு விஜய் டிவி சீரியல் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னொரு சேனலில் வந்து சீரியல் இருக்குது, நான் அதை வந்து மதியம் போக வேண்டியது இருக்கும், ஆனால் இவங்க கூட நான் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணேன், இவங்க கூட வந்து வெளியில் போகணும், வெளியில் ஊரை சுற்றணுன்றதுக்காக நான் அந்த சீரியலோட கால் ஷீட்டே வந்து மாற்றி வச்சுட்டேன், டைம் எல்லாமே மாற்றி வச்சு அது ஒரு கொலாப்ஸ் ஆகி கடைசியில் அந்த சீரியல் நான் பண்ணவே இல்லை, இவங்களுக்காக, இவங்க கூட இருக்கணுன்றதுக்காக. ஸோ அது ஃப்ரெண்டாக நம்ம போவோம் இல்லையா, சரி கட்டடிச்சுட்டு வா போவோம் அப்படின்ற மாதிரி அவங்க போயிருக்காங்க போல். ஸோ அப்படி போயிட்டு தான் இருந்தது. அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனையாச்சுன்னு என்னை கூப்பிட்டாங்க. போனதில் அந்த பிள்ளை வந்து வீட்டுக்கு போயிடுச்சு. இவன் வந்து சரிப்பா நீ ஊருக்கே போ அப்படின்னு சொன்னால், இல்லைக்கா என்னை ஊருக்கு மட்டும் போக சொல்லிடுறாங்க அப்படின்னு சொல்லவே, சரி நீ என் வீட்டில் தங்க வச்சேன், தங்கிட்டு இருந்தவன் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டான், ஹெல்ப் பண்ணுறதுக்கு காசு கேட்டான். சரி வா என்கிட்ட வந்து நகைதான் இருக்குது, நீ வேணா அதை வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வைக்க போனேன். எங்கள் ஏரியாவில் வந்து வச்சா கம்மி காசு வரும்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஏரியா கூப்பிட்டு போய் அங்கே வச்சான். சரின்னு சொல்லிட்டு அங்கேயே அவன் பேர்லேயே வச்சுட்டு நாங்கள் வந்துட்டோம். வந்த பிறகு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி உறுத்தலாக இருந்துச்சு. சரி அதுக்காக நம்ம வந்து நகையை மூட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாதான் தெரியுது அவன் வந்து நகையை வித்தாச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு. நான் கூட ஸ்டார்டிங்கில் சரி ஓகே யாரோ ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காங்க, இவங்க தான் என்னோட மனைவி, நான் தான் அவரோட கணவர்னு சொல்லிட்டு அவங்களும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நோட்டீஸ்லாம் அனுப்பியிருக்காங்க, இது லீகலாக போயிட்டு அவங்க 2 பேருக்குள்ளே முடிஞ்சிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்குள்ளே அதுக்கப்புறமா தான் தாமரை அவர்கள் வந்தாங்க. நமக்கு தெரியும் அவங்க பிக் பாஸ் 5ல வந்திருந்தாங்க, ரொம்பவே கஷ்டப்பட்டு ஒரு முன்னேறி வந்த ஒரு கலைஞர் அப்படின்னே சொல்லலாம். தெருக்கூத்து அந்த விஷயங்கள் தான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக தான் பிக் பாஸ் கிடைச்சிச்சு. அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக முன்னேறி சின்ன மருமகள் சீரியலில் வரும்போது கூட எல்லாருமே சொன்னாங்க, வா தாமரைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சீரியல் கிடைச்சிருக்கு, நல்லா முன்னேறி வந்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் படங்கள்லேயே சில படங்கள் நம்ம பார்க்க முடிஞ்சு, அடுத்தடுத்து பட வாய்ப்பும் வருது, அதெல்லாம் நடிச்சிட்டு இருக்காங்க அவங்க. சரி ஓகே தாமரைக்கு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, சொந்த காசுல சூனிய வைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை தான் இப்போ தாமரை பண்ணியிருக்காங்க. பண்ணிட்டு இப்போ வந்து அவங்க புலம்பிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறமா அவங்க நிறைய வெளியில் பேச தொடங்கியிருக்காங்க. அந்த வீடியோ போட்டதுக்கப்புறமா தாமரைக்கு நிறைய பேர் கால் பண்ணுறாங்க, ஆமாக்கா எங்களுக்கும் வந்து இந்த மாதிரி ஏமாற்றிட்டாங்க, ஃப்ரெண்டாக வந்து இல்லைனா தெரிஞ்ச பையன் பக்கத்து வீட்டு பையன் சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நிறைய காசாக இருக்கட்டும் வயசானவங்களை ஏமாத்துது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா,
பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வந்து டார்கெட் பண்ணி பேசுகிற விஷயமும் போயிட்டு இருக்குக்கா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கிட்ட நிறைய பேர் பகிர்ந்த வீடியோ ஆடியோஸும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இப்போ வெளியில் வந்துட்டு இருக்கு. என்னடா இது வந்து பிரச்சனை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃப்ராடாக கொண்டு போகிறதா இல்லை கப்புள்ஸ் அவங்களுக்குள்ள பிரச்சனை அப்படின்றத எடுத்துகிட்டு போகிறதா என்னன்னு தெரியல. இது எல்லாமே அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஒரு தரப்புல வந்து பாத்தீங்கன்னா தாமரை பேசிட்டு இருக்காங்க, ஒரு தரப்புல அந்த ஆதி அவங்க பேசியிருந்தாங்க. இதுக்கிடையில ஸ்வேதா அவங்க வந்து வாயை திறக்கிறதுல எங்கேயுமே அவங்கள பார்க்க முடியல. எந்த வீடியோஸும் அவங்க வந்து தனிப்பட்ட விதத்துல அவங்க இன்ஸ்டாலையோ எங்கேயுமே பார்க்கவும் முடியல, அமைதியாவே இருக்காங்க. இதுல தாமரை தான் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க இப்போ வந்து அந்த சின்ன மருமகள் சீரியல்ல இருந்தும் அவங்க வந்து வெளியில வந்துட்டாங்க. சொல்லாம கொள்ளாமே அவங்கள வந்து எடுத்துட்டாங்க. ஏன்னா இந்த பிரச்சனையெல்லாம் ஆகவே அவங்க வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அதிகமா போறது இல்லை போல. அதுக்கப்புறமா அவங்களே வந்து என்னை சீரியல்லேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வருத்தப்படல. வருத்தம் இருக்குது, ஒரு கோபமும் அந்த மாதிரி இல்லை. என்னன்னா என்னால் முடியல, நான் இப்போ அங்கே போனாலும் திரும்ப அதே ஸ்வேதா கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அம்மாவை நடிச்சாகணும். ஏன்னா மற்ற கேரக்டர் வில்லி கேரக்டராக இருந்தால் கூட பரவாயில்ல, அம்மா பொண்ணு கேரக்டர்னும் போது இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ கஷ்டங்கள் ரியல் லைஃப்பில் போயிட்டு இருக்கும்போது ரீலில் போய் நடிக்கும் போது வருமா அப்படின்றது அவங்களுக்கு கொஞ்சம் வந்து கஷ்டமாக இருக்குது. என்னால் அந்த கேரக்டர் திரும்ப பண்ண முடியுமான்னு தெரியல, அதில் வேண்டாம். அதனால் நான் வந்து எதுவும் கேட்டுக்கவும் இல்லை டேரக்டர்கிட்ட. இல்லை சார் என்னால் தான் முடியல அப்படின்னு சொன்னால் சரி ஓகேம்மா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் சொன்னதாக சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கொஞ்சமாக படியேறி முன்னேறி வராங்க அப்படின்னு பார்த்துட்டு இருந்த தாமரைக்கு இந்த ஒரு பிரச்சனை வந்து விழுந்திருக்கு. சரி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக போனதை விட்டுருக்கலாமே அப்படின்றத இப்போ தான் அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அவங்க வந்து கஷ்டப்பட்டு வந்தவங்க அப்படின்னும் போது அவங்க என்ன நினச்சிருக்காங்களா, 2 பேருக்குள்ள பிரச்சனை ஆகுது, அந்த பையனை விடவும் முடியாது நம்ம, சரி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு போயிட்டு இது கடைசியில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து நின்று இருக்கு. இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாகவும் அவங்க முன்னேறி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் போது இந்த ஒரு பிரச்சனை யாருக்கு பெரிய இழப்பாக இருக்குமோ இல்லையோ தாமரைக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை கொடுத்துருக்கு. அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் லெவலையும் பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இது எங்கே போய் முடியும் அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். தாமரைக்கு எது நடக்குதோ இல்லையா, அவங்க விவாகரத்து வாங்குறாங்க வாங்காமல் போகிறாங்க, தாமரைக்கு அடுத்து ஒரு சீரியல் கிடைச்சி அந்த நகையோட பிரச்சனை முடிஞ்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றத அவங்களோட ஃபேன்ஸ் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு சீரியலுக்கு அப்புறமா அவங்களுக்கு நிறைய பேர் ஃபேன்ஸ் வந்தாங்க. அவங்களோட பேசுகிற ஸ்லாங்காக இருக்கட்டும் இல்லைன்னா நடிக்கிறதா இருக்கட்டும் ரொம்ப இயல்பாக நடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்கள வந்து பாராட்டிட்டு வந்தாங்க. ஸோ அப்படி இருந்த நிலைமையில சீரியல் தான் அவங்க வெளியில் போன பிறகு நிறைய பேர் வந்து நேர்லேயும் கேட்டாங்க ஏங்க நீங்கள் சீரியல் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னா அது கண்டிப்பாக ஸ்வேதா அவர்கள் வாயை திறந்தால் தான் முடியும். ஸோ அவங்க ஏதாச்சும் ஒன்று பேசுறது இன்டர்வியூவாக கொடுக்குறாங்களோ இல்லைனா வீடியோவாக பேசுகிறாங்களோ ஏதோ ஒன்று லீகலாக அவங்க மூவ் பண்ணி கூட என்ன பிரச்சனை அப்படின்னு முடிச்சு வச்சாங்கன்னா இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளியே அமையும். ஸோ இப்போ தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு விஷயமா பேசப்பட்டு இருக்கு. அதோட டீட்டெயில் தான் நம்ம பார்த்தோம். இதே மாதிரி அடுத்தடுத்த அப்டேட்டில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். until this bye from அர்ச்சனா.